கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பல நாட்களுக்கு பிறகு, தோராயமாக 2 நாட்களுக்கு பிறகு ஒரு சமாதானத்தை பார்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த சமாதானம் ஒரு தற்காலிகமான சமாதானம் தான். எவ்வளவுதான் ட்ரம்ப் இது ஒரு எவர்லாஸ்டிங் பீஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையாடல அவர் குறிப்பிட்டு சொல்லி இருந்தாலும், வேதத்தின் அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் அளவும் ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை இஸ்ரேல் தேசம் சந்திக்கவே சந்திக்காது. விசேஷமா நாம வாழக்கூடிய இந்த நாட்கள், இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள், இனி எதிர்காலங்கள்ல என்ன நடக்க போகிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் கிளாக் யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் தேசம் தான். இஸ்ரேல் தேசத்தை புரிஞ்சா மட்டும்தான் வேதத்தை நம்மளால சரிவர புரிஞ்சுக்க முடியும். ஸோ கடந்த வாரம் நிச்சயமாவே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான செஷனா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பழைய ஏற்பாட்டினுடைய நிழலை, பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சம்பவங்களை கோடிட்டு காண்பித்தார். அதுதான் யோவான் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தண்ணீரை பற்றி பேசும் பொழுது அது ஒரு பண்டிகை நாளிலே அவர் பேசுகிறார். அது என்ன பண்டிகை? சுக்கோத் என்னும் பண்டிகை, கூடார பண்டிகை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பண்டிகை அப்படின்னு சொன்னாலே யூதர்கள் டக்குன்னு மனசுல கொண்டு வர ஒரே ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டீங்கன்னா கூடார பண்டிகை மட்டும்தான். மற்றது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதை ரொம்ப பெரிய கிராண்ட் செலிப்ரேட்டிங் ஃபீஸ்ட்ன்னு அவங்க கொண்டாட மாட்டாங்க. பாவ நிவாரண பலி செலுத்துறது, யோம் கிப்பூரா இருக்கட்டும், இல்ல பாசோவரா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்தின் நாள் அப்படின்னு சொன்னாலே அது எதுதான்? கூடார பண்டிகை மட்டும்தான். முதல் தேவாலயம் இடிக்கப்படுற வரைக்கும் அவங்க விசேஷமா கொண்டாடின பண்டிகை எது அப்படின்னா இந்த சுக்கோத் பண்டிகை தான். அப்போ இந்த சுக்கோத் பண்டிகைக்கு பிறகு, அதாவது அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தான் இந்த பஸ்கா பண்டிகைய ரொம்ப மேன்மையா பேசுறத நம்ம பார்க்க முடியும். சில வித்தியாசங்களை வசனத்தின் அடிப்படையிலிருந்தும் இன்னைக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஸோ இன்னைக்கு முதல்ல என்ன செஞ்சிடலாம்னா, இந்த வாரத்தினுடைய சில முக்கியமான செய்திகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேகமா இந்த சுக்கோத் பண்டிகையினுடைய தொடர்ச்சியும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம படிக்க போறோம். ஸோ எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா we are living in the time of prophecy. தீர்க்க தரிசனங்கள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அந்த எழுத்துக்கள்லாம் உயிர் பெற்று நம்முடைய காலகட்டங்கள்ல அது எல்லாம் நிஜத்துல வந்திருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். நம்ம தான் ஐ விட்னஸ். இந்த காலத்தை தவற விட்டா நம்மளை போல ஏமாற்றப்பட்டவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. ஸோ தட் வுட் பி த வெரி சேடஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது சில பைபிள் ப்ராஃபஸியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்கறது என்ன? இந்த 2 ஆண்டு யுத்தங்கள் முடிஞ்ச பிறகும் இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு சிங்கத்தை போல பலம் கொண்டு எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான சில செய்திகளை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், கடந்த வாரம் படிச்ச பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி அவங்களால மறக்கவே முடியாத ஒரு நாள். அதாவது ஒரு மினி ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏராளமான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டு, நூற்றுக்கணக்கான மக்கள் பிணை கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள்னால கொண்டு போகப்பட்டாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வரியில என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 விதமான செரிமனி. மவுண்ட் ஹர்சல். இந்த ஹர்சல் யார் தெரியுமா? தியோடர் ஹர்சல். இன்னைக்கு ஒரு நாடு, இஸ்ரேல் நாடு உருவாயிருக்கு அப்படின்னா இந்த சியோனியர் கழகத்தினுடைய ஃபாதர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நாடு கட்டாயம் வேணும். உலகம் முழுவதும் யூதர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, எல்லா பக்கத்திலையும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து சின்ன சின்ன ஒரு பேம்ப்ளெட் அடிச்சு யூதர்களுக்கு அதை எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி வந்தது, ஒரு தாகம் வந்தது. நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மறுபடியுமா உயிரடைய செய்தது யாருன்னா இந்த தியோடர் ஹர்சல் வழியா தான். பட் நாடு பிறந்ததை அவர் பார்க்கல, அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய கனவு நிஜமானது. ஸோ அவருடைய நினைவு ஆற்றலா என்ன செஞ்சாங்க, ஒரு மலை இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும், எப்படி யோசேப்புடைய எலும்புகள் மோசே கடந்து போகும் பொழுது அதை கொண்டு போனாரோ அதே போலதான் நாடு உருவான பிறகு இந்த ஹர்சலுடைய எலும்புகளும் கொண்டு வந்து அங்க அடக்கம் செய்யப்பட்டது.
ஸோ அவருடைய நினைவாற்றலா இருக்கப்பட்ட அந்த மலையில 2 முக்கியமான ஒரு செரிமனி நடத்தினாங்க. அதாவது இந்த சம்பவத்தை அவர்கள் துக்கமாய் கொண்டாடி அந்த விழுந்து போன சோல்ஜர்ஸா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸா இருக்கட்டும், அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த நாளை ஆசரிச்சாங்க. அதுல அவங்களுடைய தேசிய கொடி என்ன செஞ்சாங்க, அரைக்கம்பத்துக்கு பறக்க விட்டு ஸோ அதோடைய நாட்கள் இது பண்ணாங்க. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் லைக் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஸோ இவருக்கு எதிராக உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்ல, அநேகர் சொல்றாங்க எங்க நாட்டுல மட்டும் கால் எடுத்து வைக்கட்டும் பாருங்க, நாங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூவை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரும் அதுதான் சொல்றாரு. அது போல பல நாடுகள்ல சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பகைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் என்னாகும் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் உண்டு, இந்த ஜனம் யாரோடையும் சேராம என்ன செய்வாங்களாம், தனித்து வாசம் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா அது எங்க வருங்கிறது? இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து அப்போ அந்த வார்த்தை அவனை கூலி கொடுத்து அவனை கூட்டிட்டு வரும்போது அவன் என்ன சொல்லுவான், இந்த ஜனங்க என்ன செய்வாங்க, யாரோடையும் அவங்க கலந்துக்கவே மாட்டாங்க. ஸோ தே வில் லிவ் செப்பரேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்க நம்ம வாசிக்க முடியும். ஸோ அப்படி இந்த ஜனங்கள் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 23:9 வசனம். 23:9 கண்டு அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அவங்களை யாரோடு என்ன செய்ய முடியாது, கலக்கவே முடியாது, ஒட்ட வைக்கவே முடியாது. அந்த வித்த கர்த்தர் என்ன செஞ்சாரு, பாதுகாத்தே வந்தார். இதுவரைக்கும் அவர் பாதுகாக்கிறாரா? ஆமா, பாதுகாக்கிறார். இன்னைக்கு சில இந்தியாவை பத்தின, இந்தியால இருந்த சில ஜூயிஷ் பீப்புளோடைய சில காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த ஜனங்கள் மற்ற ஜாதிகளோட கலவாமல். ஸோ இது ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இந்த வார்த்தை தான். ஸோ அவருடைய 76வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். ஆனாலும் என்ன சொன்னார்னா, வார் முழுசா முடியல. வார் எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா, ஹமாஸ் பயங்கரவாதிகள் அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போடணும், டோட்டல் கண்ட்ரோலை விட்டுட்டு அவங்க வெளியே வரணும். அங்க இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த டனல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாத்தையும் என்ன செய்யணும், எல்லாம் கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணணும். மறுபடியும் காசாவை அவங்க ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய கைகளுக்கு வரவே கூடாது. அப்போ கம்ப்ளீட்டா டீமிலிட்டரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன செய்வோம், நாங்க விடுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ பாருங்க, இப்ப நாங்க எடுக்க போற இந்த விக்டரி, இந்த ஜெயம் ஒரு முழுமையான வெற்றியா இருக்கணும். ஏன்னு கேட்டா நாங்க அறகுறைய விட முடியாது. திரும்ப திரும்ப அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. இனி அடுத்து வரக்கூடிய வருஷங்களுக்கு எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதனால நாங்க அது வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஈரான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த திட்டத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் சைட்ல இருந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ரொம்ப க்ளோஸா நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அதே சமயத்துல நெத்தன்யாஹூ சொல்றாரு, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மூலமா மறுபடியும் ஒரு சமாதான உடன்படிக்கை. நம்ம எல்லாருக்கும் தெரியணும், இஸ்ரேல் எந்த நாட்டு மேலேயாவது போர் தொடுத்தது அப்படின்னு நீங்க என்னைக்காவது செய்தி கேட்டிருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இவங்க பண்ணது எல்லாமே ஒரு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் தான், தற்காத்து கொள்ள. இவங்களோட ஃபோர்ஸ் பேரை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான். தங்களை தற்காப்புக்காக உருவாக்கிய படைதான். அவங்களை யாராவது தாக்க வரும்போது தாக்குதலை வாங்கிட்டு நிக்க மாட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாச்சு, இனிமேலும் அவங்க என்ன செய்ய போறதில்ல, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படி அவங்க விட்டு கொடுத்தா அவங்க எந்த தேசத்துக்கு போவாங்க? எந்த தேசம் அவங்களை ஏற்றுக்கொள்ளும்? இன்னைக்கு இருக்கிற நாளுடைய சென்சஸ் எடுத்து பார்த்தா எந்த நாட்டிலையுமே அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடையாது. ஸோ அதே போலதான் இன்னைக்கு அப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசும்போது சொன்னாரு, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், இந்த யுத்தத்திலையும் ஒற்றுமை இருக்கணும், நம்ம அடைய போற சமாதானத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். We will achieve all our goals only through internal cohesion. Together we will prevail. So இணைந்து நம்ம அத ஒன்றா நம்ம சாதிப்போம்.
ஸோ ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, IAEA, அதாவது அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸோட இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் டைப்பை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறோம் அப்படியெல்லாம். பட் அதெல்லாம் ரொம்ப போய் ட்ரம்ப் சொன்னது போல நாங்கள் க்ளோஸாக நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது. பாருங்க, அலி கமேனி, த சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். ஸோ ஈரானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈரான் தான் வந்து பாம்போட தலை. இந்த ஹமாஸ், ஹூத்திஸ், ஹெஸ்போலா, இஸ்லாமிக் ஜிஹாத் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மற்ற கிளைகள் எல்லாம் என்னதான், அதெல்லாம் அதோட ப்ராக்சி தான். ஸோ இதுதான் தலை. ஸோ இந்த தலை ஒரு லீடர், ஒரு அலி கமேனி. அப்போ அவர் சொல்றாரு, ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்கிறாரு நாங்க ஈரானுடைய அணு ஆயுத ஆலைகளை எல்லாம் நாங்க தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இஸ்ரேல விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ட்ரம்ப் பேசிய சமாதானம் நிரந்தர சமாதானங்கிறீங்களா? நான் 2 ஆண்டு காலங்களாக வேதத்தின் அடிப்படையில சொல்லும் பொழுது நிச்சயமா இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும், ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆவாங்க. ஆனா இந்த பீஸ் வந்து ஒரு தற்காலிகமா இருக்கும். ஸோ உயிரோடு இருந்த எல்லாரும் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க போன வாரம். ஸோ தட் வாஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ். ஆனா அதே சமயத்துல மரித்து போனவர்களையும் ஒரு நாளும் இஸ்ரவேல் அவங்களுடைய சடலங்களை கூட விடாது. ஸோ இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 விழுந்து போன த ஃபாலன் பீப்புளுடைய உடல்களை அவங்க வச்சிருக்கிறாங்க, சரீரங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஸோ இது வரைக்கும் எல்லா ஹாஸ்டேஜஸ் உடைய பாடிஸும் அவங்க வரல, நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அதுல ஒருத்தருடைய சரீரம் வந்து அதோடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்தி பார்க்கும்பொழுது இல்லை, இது வந்து இங்க கொடுத்திருக்கிறது வந்து எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற சில கருத்துக்களும் வந்தது. இங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சில கால் டாக்ஸி டிரைவர்ஸ், இல்லைன்னா சிலர் அந்த இடத்துல நோவா ஃபெஸ்டிவல்ல தங்கி இருந்தவங்க, இப்படி பலர் அங்க கொண்டு போகப்பட்டு அவங்க அங்க போய் சிலர் கொலை செய்யவும் பட்டிருக்கிறாங்க. ஸோ இவரும் அப்படிதான். அதுல இருந்த ஒரு எல்டர்லி மேன், நல்ல ஒரு வயதான ஒருவர், இவரையும் பிணை கைதியாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இவருக்கு நிறைய ஒரு அறிவாற்றல் இருந்துதான். இவரை பற்றி படிக்கும் பொழுது he had a vast knowledge. ஹிஸ்டரியை பற்றி, இஸ்ரவேல் தேசத்துடைய வரலாறு, அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அவர் என்ன செஞ்சாராம், அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல தன்னை ஈடுபடுத்தி வேலை செய்பவராக இருந்தார். அவரும் கொலை செய்யப்பட்டார். அவருடைய இப்படிப்பட்ட ஒரு சிலருடைய சரீரங்கள் மட்டும் வந்திருக்குது. ஆனா இது வரைக்கும் மரித்து போனவர்களோட வரல. ஸோ மைக் ஹாக்கபி அவரும் வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கிறார் அமெரிக்க தேசத்திலிருந்து. ஹமாஸ் வந்து ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டை மீறாங்க. அவங்க இதுக்கு மேல பொறுத்திருக்க முடியாது. அவங்க வந்து ஆயுதங்களை கீழே போடல, அந்த ஹாஸ்டேஜஸ் உடைய டெட் பாடிஸை கொடுக்கலன்னா அடுத்த ஒரு அட்டாக் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஹமாஸ் உடனே பதில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன பாருங்க, எங்க கிட்ட வேற எந்த சடலங்களும் கிடையாது. we do not have any more dead bodies to hand over. அப்பதான் இஸ்ரேல் கேக்குது, உன்னால அங்க உள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் இத்தனை 1000 ஜனங்கள் செத்து போயிட்டாங்கன்னு உன்னால் நம்பர் சொல்ல முடியுதுல்ல? 68,000 பேர் செத்து போயிட்டாங்க, இல்லைன்னா இத்தனை நம்பர்ஸ் இறந்திருக்காங்க நீ சொல்ற உனக்கு எங்களுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய மக்கள் யாருன்னு உனக்கு அடையாளப்படுத்த தெரியாதா? இஸ்ரேல் தெளிவா சொல்லிடுச்சு, யார் யார் டெட் பாடிஸ் எல்லாம் உன் கையில நீ வச்சிருக்கிறங்கிற ஃபுல் டேட்டா எங்களுக்கு தெரியும். இஸ்ரேலுக்கு முன்கூட்டியே தெரியும் யார் யார் மரித்தவர்கள், யார் உயிரோடு இருக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்க வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க, மறைத்து வைக்கப்பட்டிருக்காங்க, யாரோட கஸ்டடியில இருக்கிறாங்க, இந்த டெட் பாடிஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு. இஸ்ரேல் கண்டுபிடிக்காம இருக்குமா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவங்க வச்சிருக்கிற இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு. அதனால ஹமாஸ் கரெக்டா எங்க கிட்ட கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இஸ்ரேல் நாட்டினுடைய IDF சீஃப், அந்த செக்யூரிட்டி ஆபீசர், அவர் சொல்லியிருக்கிறது ஒண்ணு என்ன பாருங்க, எங்களுக்கு விழுந்து போன எல்லாரும் வரணும், வெப்பன்ஸை கீழே போடணும், திரும்பவும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆயுதங்களை நீங்க தயாரிக்கிற வேலையை நீங்க செய்யக்கூடாது. முக்கியமா அந்த பிலடெல்பி காரிடர்னு சொல்லுவாங்க, இந்த மக்கள் இங்கிருந்து அந்த கிராஸ் ஓவர் ஆகி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே, அதை வந்து நாங்க வந்து அந்த டனல்ஸ் எல்லாமே எங்களுடைய மானிட்டரிங்ல தான் இருக்கும். 50% மேல இருக்கக்கூடிய காசா பகுதி இப்பொழுதும் இஸ்ரவேலுடைய கண்காணிப்புக்கு கீழா தான் இருந்திருக்கு. இதுல ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா முக்கியமான சீஃப். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹமாஸை சேர்ந்த முகமது டெய்ஃப். இந்த முகமது டெய்ஃப் தான் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டவர், த பிரெயின் பிஹைண்ட் த அக்டோபர் 7 அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஹெஸ்போலா, ஃபுவாத் ஷுக்கர், ஈரான்,
முகமது பஹேரி, ஹூத்தியுடைய அல் கமாரி. ஸோ அல் கமாரி அப்படிங்கிறவரை தான் கடைசியாக குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. 2 முறை அவர் அட்டாக் செஞ்சப்போ ஹூத்தி கவர்மெண்ட் சொல்லிச்சு இல்லை அவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப ரீசெண்டா இப்பதான் இந்த பேச்சுவார்த்தையில நடந்ததுக்கு பிறகு அல் கமேரி மரித்து போனார். ஸோ முக்கியமான தலைவர்கள் யாருமே இப்ப உயிரோட இல்லை அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 28 நடந்த அட்டாக்ல அவர் மரித்து போனார். அவருடைய ஃபியூனரல் செர்மனி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாரும் யார் அப்படின்னா இவங்க தான் மாஸ்டர் பிளான். எப்போவுமே வேதத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க யுத்தத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் அவங்க காலி பண்றது யாருன்னா அந்த லீடர் தான். ஸோ யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறாங்க, அதுக்கு ஸ்கெட்ச் போடுறவங்க, அதுக்கு உதவியாக இருக்கிறவங்க அவங்க தான் இவங்களுடைய டார்கெட். பிகாஸ் அவங்களுடைய பிளான் எல்லாம் என்ன, இஸ்ரேல் நாடுன்னு ஒரு நாடு இருக்கக்கூடாது, யூதர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கவே கூடாது. ஸோ அப்படி தான் அவங்களுடைய பிளான். ஸோ அதனால இப்போ நம்ம பார்க்குறோம் அவருடைய இடத்துக்கு புதுசாக ஹசன் அல் மதானி அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா 1 வருஷம் ஆகுதுங்க யாயா சின்வர் மரித்து போய். இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதேச்சும் ஒரு அட்டாக் நடத்தினதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க ஹமாஸுடைய தலைவர் தான் யாயா சின்வர். ஸோ ஹி வாஸ் எலிமினேட்டட். ஸோ அதே போல தான் ஹெஸ்போலாவுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய அடுத்த பயங்கரவாத கூட்டம் தான் இந்த ஹெஸ்போலா. அவங்களும் என்ன செய்யணும், அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவங்க போடணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்க்குறீங்க ஒரு எல்லோ லைன் நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லோ லைன் என்ன அப்படின்னா, அந்த எல்லோ லைனை தாண்டி ஹமாஸை சேர்ந்தவர்களோ காசால இருக்கக்கூடிய பொதுமக்களோ இந்த எல்லோ லைனை தாண்டி உள்ள வரக்கூடாது. உள்ள வரும் பட்சத்தில் அவங்க இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுக்கும். அதை ரொம்ப கிளியரா கொடுத்திருந்தாங்க. ஒரு பிசிக்கலாவே சில மார்க்கர் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அதை தாண்டி சிலர் உள்ள ஊடுருவி வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி அங்கே தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ சிலெல்லாம் அண்டர் கிரவுண்ட், இது பாருங்க என்ன ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன். ஸோ இது அந்த டோட்டல் காசா ஸ்ட்ரிப். ஸோ அந்த காசா ஸ்ட்ரிப் வந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஏரியா விட்டு ஐடிஎஃப் வெளியே வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா ஹமாஸுடைய ஒரு டனல், சுஹேலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டனல். அந்த டனல்ல இன்னும் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறாங்க, இன்னும் தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்ன அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெத்தன்யாஹூ சொல்றது அடுத்தது, நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை இன்னும் அதிக அளவில் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வார், சிவில் வார், உள்ளுக்குள்ளேயே குட்டி 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 சின்ன சின்ன கிளான்ஸ், சின்ன சின்ன கூட்டங்கள் எழும்பி அங்கே ஹமாஸுக்கும் இவங்களுக்கும் இடையில அவங்களுக்கு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அவங்க கொலை செய்யறத நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேள்விப்படுறோம். பாருங்க, the United States has warned that Hamas is planning a new attack in Gaza this time and targeting the Palestinian civilians. அவங்க நாட்டு மக்களையே தான் அவங்க கொள்றாங்க. இத்தனை நாள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. யுத்தம் இப்ப நடக்கல. ஆனா இப்ப என்ன பிரச்சனை நடக்குது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இதுல பார்க்கும்பொழுது சில வீடியோவை இங்க டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கைகளை கட்டி கண்களை மூடி அவங்கள கொலை செய்யறதும், அவங்கள ஷூட் பண்றதும், தரன் இழுத்துட்டு போறதும், அடிக்கிறதும், அவங்கள சித்திரவதை செய்யறதும், இப்படி பல தரப்பட்ட வீடியோக்கள் வெளியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை பண்றது யாருன்னு கேட்குறீங்க, அதே ஹமாஸ் தான். ஸோ ஹமாஸுடைய குணம் மாறவே போறதில்ல. அநேகர் சொல்றாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஹமாஸ் பக்கத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு காசா அப்படின்னு ஓங்கி நின்ன தலைநகரம், நல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் வைத்து அழகாக இருந்த இன்னைக்கு நகரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, மண்மேடா மாறி போயிருச்சு. ஸோ அந்த உண்மையான வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ கர்த்தர் இந்த ஜனங்களோட இருக்கிறார், அதை யாருமே மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. ஸோ 68 பேர் விழுந்தது எல்லாருக்குமே, ஒரு 68,000 மக்கள் மரித்தது வருத்தம் தான்.
காசால இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனா இன்னைக்கு இந்த பொதுமக்களை அவங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஈரான்ல இருக்கிற ஒரு லீடரே வந்து ஒரு வீடியோ கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார், நாங்க நினைச்சோம் பெண்களையும் குழந்தைகளையும் இஸ்ரவேல் மக்கள் வந்து IDF தாக்குதல் நடத்தாது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவங்க வந்து அவர்களை தாண்டி வந்து ஒரு தாக்குதலை அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒத்துக்கிறீங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளை உங்களுடைய ஆயுதங்களா பயன்படுத்தி அவங்கள முன்னாடி வச்சுட்டு பயங்கரவாதிகள் வந்து டனல்குள்ள ஒளிஞ்சிருந்தது அப்படிங்கிறது பாருங்க. ஆன்டை செமிட்டிசம், அதாவது யூதர்களுக்கு எதிரான கொடி. அப்போ இங்க ஃபுட்பாலுடைய ஸ்டாமர் கனடா அங்க சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் யூதர்கள் வந்து அவங்கள பேன் பண்ணணும், எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரதை பார்க்குறோம். இது வந்து ஒரு ஏர்போர்ட்லங்க, ஒரு ஃப்ளைட்ல கூட ஒரு சில PA சிஸ்டத்தை வந்து அவங்க ஹேக் பண்ணி ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள்லாம் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதை யார் செய்திருக்கிறா அப்படின்னா துருக்கி நாட்டை சேர்ந்த சில இஸ்லாமியர்கள் அதை செய்திருக்கிறாங்க. ஆப்ரஹாம் அக்கார்ட் சீக்கிரத்தில் சவுதிக்கும் இவர்களுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த யுத்தம் நடந்தாலும் இஸ்ரேல் வந்து இந்த டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த பட்டியல்ல 10வது இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேல். ஸோ ஹமாஸை நான் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரத்திற்குள்ள மட்டும் 100கணக்கான பேர் மரித்திருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணுங்க. காசா பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரவாதம் நின்று போக ஜெபிக்கலாம், தொடர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா தெஹரானில் ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி பேஜர் வழியாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது. மறுபடியுமாக இப்படி அவங்களுடைய சரீரத்தில் ஒரு பாடி கேமரா ஒன்று அட்டாச் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு டிவைஸாக ஒரு கருவியாக கொடுத்துருக்கிறது. வருகிற நாட்களில் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ இஸ்ரேலில் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வரும்பொழுதும் இந்த தடவையும் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு ஒரு ரேட்டிங் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, கவனிச்சிங்களா அந்த கடைசி இது, யூ வில் அரெஸ்ட் நெத்தன்யாஹூ இஃப் ஹி கம்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேல் டோட்டலாக இப்போ நம்ம ஒரு வசனம் வச்சப்பட்டீங்களா, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். இப்படி ரியாலிட்டிலே வரும். ஸோ எந்த நாடுமே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் உதவி செய்ய முடியாது, உதவி செய்யறதுக்கும் முன் வர மாட்டாங்க, தனிச்சு நிற்பாங்க. அப்படி ஒரு காலம் சீக்கிரத்தில் வரணும். ஏன்னா அது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்டு. இதுக்கு ஜெர்மனியும் இஸ்ரேலும் அவங்களுடைய ஆயுத ஒப்பந்தத்துக்கான ஒரு கையெழுத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் இத்தனை நாள் நம்ம சொன்ன அந்த காரியங்கள் தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ ஹமாஸ் சீக்கிரத்தில் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும் அப்படிங்கிறது. சில பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறவங்களோட அமெரிக்காவை சேர்ந்த சில அதிகாரிகள் அவங்கள சந்திச்சாங்க. இப்போ நேற்றைக்கு வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் இஸ்ரேல் தேசத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அவங்களும் இதே தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் எப்படி ஒரு காலத்தில் ISIS தீவிரவாதிகள் அவங்க ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ, நீங்கள் மேலே பார்க்கக்கூடிய படம் எங்கேயோ நாட்களில் நடந்தது இல்லைங்க, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கொடூரமான ஒரு காரியங்கள். இப்படிப்பட்ட தீவிரவாதிக்கா ஒரு தேசம் கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தி எத்தனை பேர் மரித்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நெத்தன்யாஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் அ கிரீன் சிக்னல் டு கம்ப்ளீட்லி டெமாலிஷ் ஹமாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஜிப்சியன் இன்டெலிஜென்ஸோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை. இவங்கெல்லாம் ரொம்ப நண்பர்கள் கிடையாது, இவங்க எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்கிறவர்கள் தான். ஸோ ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு சின்ன ஒரு தற்காலிகமான சமாதானத்திற்கு நேராக அவர் நடத்துகிறார். சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டும் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்கள் விட போறதில்லை, நாங்கள் ஒரு பதில் தாக்குதல் நாங்கள் நடத்துவோம். ஸோ இவரெல்லாம் October 7க்கு சம்பந்தப்பட்டவர்களை ஸோ தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த யுத்தம் எப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளுடைய ரிலீஸ் நடந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும், அங்கே வந்து ஒரு முழுமையான ஒரு முடிவு, இந்த யுத்தத்துக்கான ஒரு முடிவு கடந்து வரும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். ஸோ கடந்த வாரம் என்ன பண்டிகை, யூதர்கள் கொண்டாடிய பண்டிகை சுக்கோத்தின் பண்டிகை. ஸோ சுக்கோத் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை தான் யூதர்கள் கொண்டாடும் பண்டிகைகளிலே கடைசி பண்டிகை, த 7th feast, த 7th festival. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எத்தனை நாட்கள் அவங்க கொண்டாடுறாங்க, ஸோ 7 நாட்கள் அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 7 நாட்கள் முதல்ல நம்ம பார்த்துட்டு இந்த சுக்கோத்தினுடைய பண்டிகையினுடைய தொடர்ச்சிக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இந்த 3 ஹார்வெஸ்ட், இந்த 3 அறுவடை ரொம்ப முக்கியம். இயேசுவானவர் அறுவடை குறித்து பேசி இருக்கிறாரா, விவசாயத்தை பற்றி பேசி இருக்கிறாரா, நிறைய அறுவடையை பற்றி பேசியிருக்கிறார். இந்த 3 அறுவடை ரொம்ப முக்கியம். இந்த 3 அறுவடை ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும். இன்னும் வார்கோதுமை. ஸோ இதில் இவங்க செய்யக்கூடிய சில பிரின்சிபல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வார்கோதுமை, அதுக்கப்புறம் இந்த வீட்டு, அதுக்கப்புறம் கிரேப்ஸ். அப்போ இப்போ நம்ம என்ன பண்டிகையில் இருக்கிறோம், கிரேப்ஸ், அதாவது சுக்கோத், இந்த ஹார்வெஸ்ட், இந்த பண்டிகையில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பண்டிகையின் அப்போ வந்து அவங்களுடைய எல்லா அந்த ஹார்வெஸ்டுடைய பலனை கொண்டு வருவாங்க, எருசலேமுக்கு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா யூதர்களும் 3 முக்கிய பண்டிகைக்கு வருவாங்க, இந்த இதுக்கு வருவாங்க. ஸோ ஒன்று நம்ம இந்த காரியத்தை ஏன் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன் நம்ம படிக்கணும், இந்த மாதத்துலேயே 3 பண்டிகை வந்ததுனால நம்ம ரொம்ப குயிக்காக என்ன பண்ணிட்டோம், நிறைய இதை ஸ்கிப் பண்ணிட்டு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டோம். ஆனால் இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். அப்போது இந்த பண்டிகைக்கும் இந்த அறுவடைக்கும் நான் வாழக்கூடிய இந்த நாட்களுக்கு என்ன சம்பந்தம்? சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, சபைக்கு ஒரு ரிசரக்ஷன் இருக்குது, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விசுவாசம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை அவர் ஒரு தடவை தான் வர போறாரு, அது இஸ்ரவேல் தேசத்துல வருவாரு, அது த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பைபிள் எழுதி இருக்குது. ஸோ அவர் ஒரு தடவை தான் வருவாரு, அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வருவாங்க, சபைக்காக அவர் வரப்போறது இல்லை. அது அவங்களுடைய விசுவாசம். உங்களோட விசுவாசம் அவர் வருவார்னு இருந்தாலும் சரி, உங்க விசுவாசம் அவர் வரமாட்டார்னு நீங்க வச்சிருந்தாலும் சரி, சத்திய வசனம் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து குறித்த நாளிலே அவர் நிச்சயமாக வருவார். அவருடைய வருகை மிக மிக சமீபம். ஸோ அந்த வருகைக்கான அடையாளத்தை தான் இந்த பண்டிகையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் எப்படி ரொம்ப விசேஷமான நம்பர். நம்ம 7 பற்றி படித்தோம், 70 பற்றி படித்தோம், அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம படித்தோம். இன்னைக்கு இந்த 7ல் இந்த கடைசி நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பண்டிகை பற்றி மட்டும்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய இடங்களில் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த பண்டிகை இதுக்கு முன் பழைய ஏற்பாட்டில் வரும்போது அது ஒரு நிழல், நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல சில காரியங்கள் நடக்குது, இனி சில காரியங்கள் நடக்க போகுது. நிஜத்துல தி ஃபியூச்சர் ஈவெண்டா என்ன செய்ய போகுது, அது நடக்க போகுது. அப்போ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது 7ன்னு சொல்லக்கூடிய நம்பரை அப்போ எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க, ஒரு சீசன் வச்சிருக்கிறாங்க, காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், 7வது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார், எல்லா சிருஷ்டிப்பும் முடிஞ்சு ஓய்ந்திருந்தார். ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்லிட்டு இங்க போகும்போது உங்களுக்கு இந்த அறுவடையை பத்தி உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும். இந்த 3 ஃபீஸ்ட். ஸோ காலங்களை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா,
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. சோ ஆதாம் ஏவாளை படைச்ச காலத்தை எந்த காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஏதேனின் காலம். ஏதேனின் காலம். இந்த காலம் புரிஞ்சாதான் அப்ப நம்ம எந்த காலத்துக்காக ஆயத்தப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஏதேனின் காலம் இது எப்ப தொடங்குச்சு எப்ப முடிஞ்சதுன்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா? எப்ப தொடங்குச்சு? கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் எப்ப சிருஷ்டித்தாரோ அப்ப இருந்து ஏதேனின் காலம். ஏதேன் தோட்டத்துல எத்தனை நாள் இருந்தாங்க? அவங்க ஒரு நாள் இருந்தாங்களா, ஒரு வாரம் இருந்தாங்களா, ஒரு மாசம் இருந்தாங்களா, ஒரு வருஷம் இருந்தாங்களா, இல்ல பல வருஷம் இருந்தாங்களா? யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய மரித்த வயது சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள் எத்தனை நாட்கள் அவங்க ஏதேனுக்குள்ள இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டா? சோ அது நமக்கு தெரியாது. ஆனா எப்ப அவங்க வெளியே துரத்தப்பட்டாங்களோ சோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஏதேன் தோட்டத்துடைய காலம். அடுத்தது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதற்கப்புறம் வந்த மனிதர்கள். இப்ப ஏதேன் தோட்டம் இல்ல. சோ பூமி முழுவதும் என்ன ஆயிடுச்சு? காயின் ஆபேல் அவங்களுடைய பிறப்பு. சோ அவங்க காலத்திலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படிதான் நீங்க வாழணும்னு கர்த்தர் ஏதாவது புஸ்தகத்தை கொடுத்தாரா? கொடுக்கல. இல்ல யாரையாவது ஃபாலோ பண்ணாங்களா? அதுவும் இல்லை. சோ அந்த காலத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அந்த காலத்தை நம்ம மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம். சோ மனசாட்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப லோத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். அவன் அந்த நாட்கள்ல அவனுடைய இருதயத்துல குத்தப்பட்டு மற்றவர்களுக்கு என்ன செய்தான்? நீதியை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனா அந்த காலங்கள்ல. அப்ப அதுக்கு முன்பாக இருந்த மக்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க? சோ ஆண்டவர் எல்லாருக்குள்ளாரையும் அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அது ஒரு மனுஷனுக்குள்ள தீபமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ எந்த மனுஷனா இருந்தாலும் இது ரைட் இது ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவியின் பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் என்ன செய்யறானா? நிதானித்து அறிகிறான் அப்படிங்கிற வசனமும். சோ அது அன்னைக்கு மனசாட்சியின் காலம். சோ இந்த மனசாட்சியின் காலம் எப்ப முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும் வரை. ஆபிரகாமை எங்க சந்திக்கிறாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்வு செய்கிறார். ஏன் இந்த மனுஷனை தேர்வு செய்தார்? ஏன் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ கர்த்தருடைய கண்கள்ல அவன் நீதிமானா இருந்தான். சோ இப்ப இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஆபிரகாமே இந்த பட்டணத்தை விட்டுட்டு நீ என்ன செய், இங்கிருந்து நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நீ கடந்து போன்னு சொன்னார். அப்ப இது என்ன காலம்? 3வது வாக்குத்தத்தத்தின் காலம். வாக்குத்தத்தத்தின் காலம். சோ அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு? வேற ஒண்ணும் கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது ரூல் புக் இருந்ததா? அவங்களுக்கு யாராவது ரோல் மாடல் இருந்தாங்களா? யாரும் கிடையாது. சோ அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சார். சோ 4வது காலம். அந்த காலம் என்ன? அதுதான் நியாய பிரமாணத்தின் காலம். இப்ப ஆண்டவர் இந்த ஜனங்களை இந்த சந்ததியை கர்த்தர் தேர்வு செய்து ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, ஈசாக்குல இருந்து யாக்கோபு, யாக்கோபுல இருந்து 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் பலத்த ஜாதி 12 கோத்திரத்தார். அப்ப தேசத்தை என்ன செஞ்சுட்டாங்க? நிரப்பி அவங்க இருந்தாங்க. சோ அந்த மக்களை, சோ அந்த 12 ட்ரைப்ஸ், ஜேக்கப் அண்ட் த 12 ட்ரைப்ஸ். ஸோ இந்த மக்களை கர்த்தர் எடுத்துட்டு இந்த மக்களை என்ன வச்சுக்கிட்டாரு? இவங்களை ஒரு மாடல் பீப்புளா வச்சிருந்தார். இவங்க தான் ஒரு மாடல். சோ ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரைக்கே சேவித்து கர்த்தரையே தொழுது கொண்டு மற்ற ஜனங்களுக்கு, இவங்களை சுத்தி இருக்கிற புறஜாதிகளுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? இவங்க ஆண்டவர் யாருங்கிறத காட்டணும். ஆனா அப்படி வாழ்ந்தாங்களா? நியாய பிரமாணத்தின்படி வாழ முடியல. உபாகம புஸ்தகத்துல படிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி வாழும்போது ஆசீர்வாதம், வாழ தவறும் போது சாபம் இல்லையா? அதனால்தான் நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவர் அந்த சாபத்தை என்ன செய்தாரு? தம்மேல ஏற்றுக்கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சோ அப்ப இது என்ன காலம்? 4th one, நியாய பிரமாணத்தின் காலம்.
இயேசு கிறிஸ்து எந்த காலத்துல இருந்தார்? இயேசு கிறிஸ்து எந்த காலத்துல இருந்தார்? இந்த 4 இதுல எந்த காலத்துல இருந்தார்? நியாய பிரமாணம். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நியாய பிரமாணத்தின் காலத்துல தான் இயேசு இருந்தாருங்கிறதுக்கு. ஃபாலோ பண்ண சொல்லி யாரெல்லாம் கேட்டா அவர்கிட்ட? பரிசேயர் வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி ஓய்வு நாள்ல இதை செய்றீங்க அதை செய்றீங்கன்னு வந்து என்ன பண்ணாங்க? குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்களா இல்லையா? ஆமா. சோ அதெல்லாம் வேதத்தை வச்சு என்ன செஞ்சாங்க? அவரை குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிலர் வேணும்னே அவரை கேள்வி கேட்டு சோதிக்கிறதுக்காகவே சில பரிசேயர் சதுசேயர்லாம் அவங்க கிட்ட வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்தின் காலத்துல இருந்தார். அப்ப இந்த நியாய பிரமாணம் யாரோட முடிஞ்சது? யோவானோட முடிஞ்சதா? இயேசு கிறிஸ்துவோட முடிஞ்சதா? இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவைக்கு போனாரோ அதோட அது நிறைவடைந்தது இல்லையா? அப்போ கர்த்தர் மனுஷனால நியாய பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி வாழ முடியல, ஆனா எல்லாவற்றையும் நியாய பிரமாணத்தின்படியே வாழ்ந்து நிறைவேற்றினார். சிலர் கேட்பாங்க, ஏன் ஜீசஸ் வந்து இஸ்ரேல்ல பிறந்தார், ஏன் இந்தியால பிறக்கல? ஏன்னு கேட்டா அங்கதான் அவருடைய மக்கள் இருக்கிறாங்க, அங்கதான் நியாய பிரமாணம் இருந்தது. அந்த நியாய பிரமாணத்தின்படி கர்த்தர் அந்த நிறைவேற்றி எல்லாவற்றையும் சிலுவையிலே பரிபூர்ணமாய் நிறைவு செய்தார். சோ நியாய பிரமாணத்தின் காலம். சோ இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பிறகு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு ஆரம்பித்தது என்ன காலம்? சபையின் காலம். வேற என்ன சொல்லலாம்? கிருபையின் காலம். ஏசாயா 61 நம்ம வாசிக்கும் போது அது என்னது? அனுகிரகத்தின் காலம். சோ அடுத்தது வர்றதான் என்னது? கிருபையின் காலம். கிருபையின் காலம். சோ அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 21:24. 21:24. விழுவார்கள், புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், நிறைவேறும் வரைக்கும். இந்த வசனத்திலிருந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, புறஜாதியாருடைய காலம் ஒரு முடிவுக்கு வருமா வராதா? இப்ப நீங்களும் நானும் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. அப்போ நமக்கு ஒரு காலம் என்ன ஆகுது? ஒரு முடிவின் காலம் வருது. அப்போ அந்த காலம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடிவடைகிறது. அப்ப அது வரைக்கும் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் என்ன செஞ்சிருவாங்க? சிதறடிக்கப்படுவார்கள். சோ இவங்க எல்லா கூட்டத்துக்கு நடுவுல கூடாரம் அமைப்பாங்க. ஆனா அந்த கூடாரம் ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம் தான். சோ இவங்க என்னைக்கு தேசத்துக்கு திரும்புறாங்களோ அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு, வாக்குவளித்த தேசத்துக்கு அவங்க திரும்பணும். சோ இதெல்லாம் எப்ப நடக்கும்? கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்ப நீங்களும் நானும் இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம்? கிருபையின் காலம். கிருபையின் காலத்துக்கு பிறகு வர்றது என்னது? உபத்திரவ காலம். உபத்திர காலம். உபத்திர காலம் எத்தனை வருஷம்? இதுக்கு நமக்கு பைபிள்ல ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்கு. அது எத்தனை வருஷம்? 7 வருஷம். நியாய பிரமாணத்தின் காலத்தை கூட நம்ம கணக்கு பண்ணலாம். சோ மோசே கிட்ட எப்ப கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பரியந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் நம்ம கரெக்டா என்ன செய்யலாம்? கணக்கிடலாம். தோராயமா மனசாட்சியின் காலம். இப்ப ஆபிரகாம்ல இருந்து அந்த மோசையுடைய காலம் வரைக்கும் இயர்ஸை கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா? அப்ப நம்ம டோட்டலா அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றோம்? ஒரு 3000 இயர்ஸ் நம்ம சொல்றோம் ஆபிரகாம் வரைக்கும். அப்போ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா கிருபையின் காலத்துக்கும் உபத்திரவ காலத்துக்கும் இடைவெளிப்பட்ட எத்தனை வருஷம்? இது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு டேட்டே மென்ஷனே ஆகல. சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குமே தவிர இயேசு கிறிஸ்து இந்த டேட்ல திரும்பி வர்றாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு டேட்டாவும் பைபிள்ல கொடுக்கப்படவே இல்லை. உபத்திரவ காலம் இருக்கு. அது ஒரு 7 வருஷம், 3.5 வருஷ காலங்களாக இருக்கும். அடுத்தது கடைசியா வரப்போகின்ற 7வது காலம் என்னது? 1000 வருட அரசாட்சி.
இந்த காலங்களை இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா இந்த பண்டிகைகளை வச்சு படிக்கிறோம். பண்டிகைகளை வச்சு படிக்கிறோம். இப்ப இந்த பண்டிகை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதை கரெக்டா மேப் பண்ணி உங்களுக்கு நம்ம படிக்கலாம். இப்போ இதுல எத்தனை பேர் 6வது காலத்தை பாப்பீங்க? 6வது காலத்தை பார்க்க மாட்டீங்க. அப்ப 6வது காலத்தை நாங்க பார்க்க மாட்டோம்னா நீங்க எந்த காலத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? 1000 வருஷ அரசாட்சிக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ 1000 வருஷ அரசாட்சினா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்ப நான் இதை பார்க்க மாட்டேன்னா நான் என்ன ஆக போறேன்? நான் இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் தான் என்னதுங்க? ரகசிய வருகை. ரகசிய வருகை. நம்ம பேசுறது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், இப்படியெல்லாம் நடக்குமான்னு தெரியலாம். ஆனா இத்தனை காலங்களும் நடந்து சிதறிக்கப்பட்டவர்கள்லாம் நாடு திரும்பி அவங்களுக்கும் நாடு கிடைச்சு அவங்களும் அவங்க மேசியாவுக்காக இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சபையின் காலம். இப்ப அந்த வசனத்தை திரும்ப படிங்க, பொறுமையா படிங்க. லூக்கா 21:24 படிங்க, ரோமர் 11:11 படிங்க. விழுவார்கள், சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் மிதிக்கப்படும். சோ ஒரு டைம் பீரியட். சோ நமக்கு ஒரு எக்ஸிட் இருக்கா? சபைக்கு ஒரு க்ளோசிங் டேட் இருக்கு, ஒரு க்ளோசிங் டேட் இருக்குது. சோ அத நம்ம மறந்துடக்கூடாது. சோ இது இந்த 1000 வருட அரசாட்சி. ஸோ இந்த கூடார பண்டிகை இயேசு கிறிஸ்து டேபர்நாக்கிளா வருவாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அவரோட கூட நம்ம வாசம் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கூடார பண்டிகையை பற்றி நமக்கு தெரியணும். ஏன்னா அவருடைய கூடாரம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஸோ த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் அப்படிங்கிறது ஒரு மாடல் தானே தவிர அது நிஜத்துல இந்த பூமியில நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, இந்த பண்டிகை பற்றி நம்ம படிக்கும் பொழுது முதல் இந்த தேவாலயத்தை கட்டுனது யாரு? முதல் சாலமோனுடைய காலத்துலதான். அது எந்த டைம்ல டெடிகேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு டெடிகேஷன் சர்வீஸ் வச்சிருந்தாரா? எத்தனை நாட்கள் நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை நாட்கள் கொண்டாடுனாங்க அப்படிங்கிறது? நம்ம இந்த டேட்டாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். நமக்கு இந்த மந்த் டே இதெல்லாம் வந்தா நமக்கு அது என்னது அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். சரி, அதை படிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அவர் எத்தனை நாள் கொண்டாடினா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்ல? சரி, இப்ப பிபிடிக்கு நேரா கடந்து போலாம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 8:2. இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்ப நீங்க நிறைய படிச்சுட்டோம். இப்ப நீங்களே நான் சொல்ற வசனத்தெல்லாம் படிச்சு இதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? இது படிச்சிட்டீங்களா? 2வது வசனம் படிச்சாச்சு. அடுத்த வசனம் படிங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். சரி, அடுத்தது படிங்க. 1 ராஜாக்கள் 8:65. 1 ராஜாக்கள் 8:65. அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடு இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேற 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். அப்ப இங்க நமக்கு ஒரு கொடுத்திருக்கிற க்ளூ என்னங்க? பண்டிகை. நான் சொன்ன பண்டிகை அப்படின்னாலே 7 நாளே 4 நாளே நமக்கு அந்த 2-3 ஃபெஸ்டிவல் மட்டும்தான். ஸோ ஒரு ஃபீஸ்ட் என்னது? முக்கியமா அந்த நாட்கள்ல ஃபீஸ்ட் அப்படின்னு சொன்னாலே செலிப்ரேஷன், சந்தோஷமா கொண்டாடுற பண்டிகைங்கனாலே எதுதான்? கூடார பண்டிகை தான். ஸோ 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சது என்னது? 1 ராஜாக்கள் 8:2 நீங்க படிச்சது என்னது? 7ஆம் மாதம். 7ஆம் மாதம் தான் முக்கியமான மாதம். இஸ்ரவேலர்களுடைய கர்த்தருடைய பண்டிகை எல்லாமே 2 மாதம் தான். ஒன்னு முதல் மாதம், அதை விட்டு அடுத்தது 7வது மாதம் தான்.
இடைப்பட்ட சில மாதங்கள் தான் இந்த கிருபையின் காலங்கள். இந்த கடைசி 3 பண்டிகையும் யாரோட ஒப்பிடலாம்? இஸ்ரேலோட நம்ம ஒப்பிடலாம். அவங்க சீக்கிரத்துல அவங்களுடைய தேசத்துல அவங்க தேசமா மனம் திரும்புவாங்க, அவங்க ஒரு கூட்டமா சேர்க்கப்படுவாங்க, கர்த்தர் அவர்கள் நடுவிலே வந்து அவர்கள் வாசம் பண்ணுவார். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து நடக்குது. அப்ப உங்களுக்கு இதை சொல்லிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா சொல்லி திரும்ப கண்டினியூ பண்றேன். ஸோ 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் 7ஆம் மாதம். ஸோ இங்க சில மாதங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஏத்தானி மாதத்து பண்டிகையிலே, அப்ப அங்க ஒரு 7வது மாதம் பண்டிகை. யோம் கிப்பூர் அவர்களுக்கு பண்டிகை அல்ல. அவர்களுக்கு பண்டிகை என்று சொன்னாலே கூடார பண்டிகை தான். அப்போ சாலமோன் இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றது கரெக்டா எப்பங்க? கரெக்டா கூடார பண்டிகையில தான். சோ கர்த்தர் வாசம் பண்ணுவார். அப்போ தேவாலயம் முதல்ல கட்டப்படுகிறது. அப்போ தாவீதி நகரத்திலிருந்து என்ன கொண்டு வரப்படுது? உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த தேவாலயம் முழுவதுமாக கர்த்தருடைய ஷக்கீனா மகிமை மூடுகிறது. அது கரெக்டா எந்த மாதம்? 7வது மாதம், கரெக்டா கூடார பண்டிகை. அப்போ இப்படி ஒரு நாட்களை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் 65வது வசனத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? அது ஒரு பண்டிகையின் நாள் அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். ஸோ 7 நாளும் அதற்கு பின்பு வேறு 7 நாளும். ஸோ டோட்டலா எத்தனை செலிப்ரேஷன் நடக்குது? 14 days நடக்குது. இதை கரெக்டா ஒரு டேட்டோட கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து நம்மளா யூகிக்கிறோமா? இல்ல. வாசிங்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 2 நாளாகமம் 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர்கள் தங்களுடைய கூடாரத்துக்கு போனாங்க. அப்போ அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அவங்க இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு டெம்பரரி ஷெட் அமைச்சு அவங்க அதுக்குள்ள வந்து அவங்க குடியிருப்பாங்க. ஸோ அந்த ஷெட்டு எப்படி இருக்கணும்? மழை வரணும், வெயில் அவங்களுக்கு நல்லா உள்ள வரணும். அதாவது அது முழுவதுமாக அந்த ரூஃப் என்ன செய்யக்கூடாது? அந்த கூடாரத்துல கம்ப்ளீட்டா அவங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா அவங்களுடைய பாதுகாப்பு தேவனாகிய கர்த்தரிடத்துல மட்டும்தான். சோ 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். இது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ல முதல் நாளும் 8வது நாளும் அவங்களுக்கு என்னது? ஒரு விசேஷித்த ஓய்வு நாள். விசேஷித்த ஓய்வு நாள். சோ பாருங்க, அப்ப இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இது என்ன பண்டிகை? இது வந்து கூடார பண்டிகை. ஸோ 7 நாள் பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டை நடந்தது, 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். அப்ப எதை ஆசரிக்கிறாங்க? எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை பத்திரமாக கானான் தேசத்துக்கு வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கறத அவங்க ஞாபகப்படுத்தி நினைவு கூர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பண்டிகை. அப்ப இதை பார்க்கிறோம். சோ அதுக்கு பாருங்க, 7ஆம் மாதம் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அப்ப நமக்கு தெரியும் இந்த பண்டிகையே எந்த டே தான் ஸ்டார்ட் ஆகும்? 7th month எந்த டே ஸ்டார்ட் ஆகும்? கூடார பண்டிகை 15th முதல் நாள், அவங்களுடைய 7வது நாளுடைய முதல் நாள் புது வருடம், அதாவது ரோஷ் ஹஷானா நம்ம சொல்றோம். யோம் அடுத்தது நம்ம வரும்பொழுது யோம் கிப்பூர் நம்ம கொண்டாடுறோம். 3வது வரும்போது தான் என்னதான்? இந்த சுக்கோத் பண்டிகை. இந்த பண்டிகையை நம்ம நல்லா ஞாபகம் வச்சாதான் நமக்கு உள்ள அடங்கி இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் புரியும். ஏன் இந்த பண்டிகை இல்ல இந்த தேவாலயம் கட்டினது வேற ஒரு நாள் பிரதிஷ்டை நடந்திருக்கலாம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், அங்க நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், எதுவுமே வந்து எதேர்ச்சியா நடக்கிறதே கிடையாது. இட் இஸ் ஆல் காட்ஸ் பிளான். சோ ஆண்டவர் அவங்க மத்தியில வந்து வாசம் பண்ணினார். அதுதான் கூடார பண்டிகை. அப்போ ஒரு 1000 வருட அரசாட்சி இப்படி நடக்க போகுது. அப்போ அதே ஸ்பெசிபிக் டேட்ல நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ 7 நாள் அந்த செரிமனி நடந்தது, 7 நாள் இருந்தது. ஸோ அதை நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எதை குறிக்குது? கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத குறிக்குது. இது நெகேமியாவினுடைய காலத்திலையும் எழுதப்பட்டிருக்குங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம்
17, 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 8, 17, 18. இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. இந்த பண்டிகை நாளே ஹாப்பி அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் தான். ஸோ அவங்க டான்ஸ் இருக்கும், தோரா வாசிப்பாங்க, வாசிச்சு முடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும், அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ நெகேமியாவின் காலத்திலையும் இடைப்பட்ட காலத்துல யார் வராங்க, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவங்க என்ன செய்யறாங்களாம், இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியுமாக தேசத்துக்கு கூட்டி வரவழைக்கப்பட்டு அந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தர் மேசியாவாக அறிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசம் அன்னைக்கு உயர்த்தப்பட்ட பட்டணமா இருக்கும். ஜனங்கள் எல்லாம் சுற்றி என்ன செய்வாங்க, அவரை சுற்றி வாசம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எந்த மந்த்ல தான் நடக்குது, 7th month தான் நடக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. அதுல எப்படி பலி செலுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னாகம புஸ்தகம் 29வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்த அந்த சார்ட்டை வந்து நீங்க படிக்கலாம். ஸோ அவங்க ஒரு கூடாரங்களை அமைச்சு 7 நாட்கள் அவங்க வந்து கொண்டாடுவாங்க. போன வாரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ லுலாப் அவங்க கடந்து வந்த வனாந்திர பாதைகள், அவங்களுடைய கடினமான வாழ்க்கை, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பிளெஸ்ஸிங் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து அவங்க படிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ 3 பண்டிகைகளுக்கும் யூதர்கள் மறக்காம போவாங்க. 13 புல்லக்ஸ். இது வந்து அந்த அந்த என்னாகம புஸ்தகம் 29வது அதிகாரத்தை நீங்க படிச்சுட்டு இந்த சார்ட்டை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இது போன வாரம் நம்ம படிச்சோம். ஸோ 2 விஷயத்த நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து என்னது, ஒன்று ஜீவ தண்ணீர், இன்னொன்று வெளிச்சம், லைட். இந்த லைட்டை பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ இன்னொன்று பாருங்க, டியூட்ரானமி உபாகமம் 16, 13 15 வாசிக்கலாம். உபாகமம் 16, 13 நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. போதும். 13வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், யார் யாரெல்லாம் வரணுங்கிறதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கூடார பண்டிகைக்கு மட்டும்தான் எல்லா ஜனங்களும் கூடி சேர்க்கப்படுவாங்க. உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு இப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம்ல, ஆண்டவரே இந்த நல்ல விதையாகிய இந்த வசனம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் விழுந்து அது எத்தனையா கனி கொடுக்கணும், 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கணும்னு சொல்லலாம்ல. அங்கேயும் பார்த்தீங்களா 3 ஹார்வெஸ்ட். ஸோ இந்த 3 ஹார்வெஸ்ட் புரிஞ்சுதுன்னா இந்த 1000 வருஷ இது கூடார பண்டிகை ஈஸியா புரியும். ஸோ இந்த கூடார பண்டிகைன்னு வரும்போதே 100 மடங்கு வந்துடும். ஸோ இந்த 100 மடங்குல யார் வரப்போறா, இந்த 30 மடங்குல யார் வரப்போறா, 60 மடங்குல யார் வரப்போறா. அப்ப பார்லிங்கிற ஹார்வெஸ்ட் என்ன, வீட்டுங்கிற ஹார்வெஸ்ட் என்ன, கிரேப்புங்கிற ஹார்வெஸ்ட் என்ன, இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அப்படி நமக்கு புரியணும். அப்ப நான் எந்த அறுவடைக்கு நான் ஆயத்தப்படணும் அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அறுவடையின் பலனை நீ எடுத்துட்டு வா. ஸோ வருஷத்துல 3 ஹார்வெஸ்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை மற்ற பண்டிகையில் அவங்க வரும்பொழுது முழுமையான அறுவடை இருக்காதான். சில சமயத்துல வந்து இன்னும் கட்டிங் பண்ணணும், இன்னும் அதை ப்ரூனிங் பண்ணணும், இன்னும் சரியான விளைச்சல் வந்து அறுவடை செய்திருக்க மாட்டாங்க. அப்ப சிலர் என்ன செய்வாங்க, இந்த பஸ்கா பண்டிகைக்கு போக முடியாம இருக்குமா. ஆனா அதுல போக முடியாம போனவங்களும் இது வந்து ஃபால் சீசன்ல நடக்கிற பண்டிகை.
இதுதான் கடைசி பண்டிகை. இந்த பண்டிகையை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா இந்த பண்டிகை அறுவடை முடிந்து வரக்கூடிய பண்டிகை. ஸோ எல்லாருமே அவங்களுடைய அறுவடை முடிந்து என்ன செய்வாங்க, எல்லா இஸ்ரவேல் மக்களும் ஆண்களும் தங்களுடைய அறுவடையை எடுத்துக்கொண்டு போவாங்க. ஸோ நீங்களும் நானும் ஒரு நாள் வரும், அவனவனுடைய கிரியையை எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ நம்ம எல்லாரும் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இயேசுவை பரியாசம் பண்ணாலும் சரி, இயேசுவை மற்றவர்களை போல பார்த்தாலும் சரி, இல்ல தேவாதி தேவனாக பார்த்தாலும் சரி, அவர் முன்பாக முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கத்தான் வேண்டும். அந்த எல்லா அறுவடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். சரியா? அதான் அறுவடைனா என்ன, நல்ல முழுசா விளைஞ்சிருச்சு இல்லையா? விளைஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கு, ஒரு ரிசரக்ஷன் இருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், அந்த இடத்துல முதற் பலனாக என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். ஒரு ரிசரக்ஷன் இருந்ததா இல்லையா? ஒரு ரிசரக்ஷன் இருந்தது. சோ அதற்கு பின்பாக வரக்கூடிய மக்களுடைய ரிசரக்ஷனுக்கு ஒரு அடையாளமா இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்த நாளிலும் அநேகருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. அன்னைக்கு எலியா வெளியே வந்தாரா? அவங்கெல்லாம் வெளியே வந்ததா தெரியல. அன்னைக்கு அங்கிருந்த சக மனிதர்கள் நிச்சயமா எழும்பி வந்திருப்பாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் காணத்தக்கது, அட இவன் நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லி. சோ அப்படி சில காரியங்கள் கூட நடந்திருக்கலாம். அப்போ அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கும் ஒரு பலத்த சத்தமா ஒரு எர்த்குவேக் இருந்துச்சா இல்லையா இயேசு கிறிஸ்துடைய? அப்போ அதே போலதான் இந்த பண்டிகையின் ஆரம்பத்திலையும் போய் அந்த லேவி என்ன செய்வாரு, அவர் நல்லா அந்த ஷோஃபார் எடுத்து நல்லா ஊதுவார். ஸோ பண்டிகை ஆரம்பமாகி விட்டது அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு தான் இந்த சப்ஜெக்ட் அதோட நம்ம என்ன செய்ய முடியும், கார்லேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு இமேஜினேஷன்ல தான் என்ன செய்ய முடியும், ஒரு விசுவாசத்திலே படிக்க போறோம். ஸோ ஆண்டவர் சொல்ற கடைசி நாள்ல எக்காலம் ஊதப்படும். இந்த பண்டிகையிலையும் எப்படிதான் எக்காலத்தை ஊதுவாங்க. ஸோ இதுல 3 விதமான காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ பலனை எடுத்துட்டு வரணும். ஸோ சுக்கோத் பண்டிகை என்று சொன்னால் கூடாரம் அமைப்பது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய பலனை கொண்டு வரணும். இதுதான் கடைசி பண்டிகை, இதுதான் கடைசி பண்டிகை. ஸோ தூர தேசத்தில் இருக்கிறவங்க வர முடியாம போயிட்டாலும் இந்த பண்டிகைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இந்த கூடாரத்துல பார்க்கும் பொழுது இன்னொன்னு அவங்க என்ன நினைவு கூறணும் அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார் இல்லையா? வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். மேகஸ்தம்பமும் வெளிச்சம் காட்ட முன் சென்றார். இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, இந்த பண்டிகை கொண்டாடும் போது கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். அதனாலதான் அந்த கூடாரத்தை ஃபுல்லா என்ன செய்ய மாட்டாங்க, கம்ப்ளீட்டா கவர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அவங்கள பாதுகாப்பா நடத்தினது எது, அவங்களுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு. சங்கீதம் 78:14, சங்கீதம் 78:14. பகலிலே மேகம், ராம் முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அவர்களை அப்போ எப்படி சாலமோனுடைய தேவாலயத்துல ஒரு மேகம் வந்து மூடுச்சா? அப்போ இஸ்ரவேல் தேசத்தார் அந்த வனாந்தரத்துல கூடாரங்கள் அமைக்கும் போது இப்ப எது வந்து மூடுது, ஒரு மேகம் வந்து மூடுது. நம்முடைய வருகையிலையும் நம்ம என்ன செய்றோம், மேகத்துல அவர் வருவார், ஒரு மேகம் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? 100% விசுவாசிங்க. சரியா? நம்ம வேதத்தின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். சங்கீதம் 105:39வது வசனம். சங்கீதம் 105:39. இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். சோ பகல்ல ஒரு குளிர்ச்சியை தர்றாரு, இரவிலே ஒரு அக்கினியை தந்து கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். அப்போ அப்படின்னு அர்த்தம், இந்த வழியில போ, இந்த வழியில நடக்காத அப்படிங்கறதெல்லாம் ஒரு வெளிச்சமா நமக்கு காண்பிக்கிறார். சத்ருவுக்கு கர்த்தர் நம்மை விளக்குகிறார். அப்ப எது நமக்கு வெளிச்சம்? வேதம் தான் நம்முடைய வெளிச்சம். நம்முடைய கால்களுக்கு அவைகள் தீபமாய் இருக்கிறது. சோ இன்னைக்கு அந்த ஒரு கூடாரத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இத நீங்க 13வது அதிகாரம் யாத்ராம் 17வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். சீனாய் மலையில
தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும் பொழுது அந்த மலை முழுவதும் மூடப்பட்டிருந்ததா? ஆமா. அதை நம்ம எங்க படிக்கிறோம்? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதே போல மோசே கூடாரத்தை முழுவதுமாக அமைச்ச பிறகு கர்த்தருடைய மகிமை வந்து அந்த கூடாரத்தை மூடுச்சா? ஆமா. அது எங்க வாசிக்கிறோம்? யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34, 35 வாசிங்க. 34, 35. யாத்ராகமம் 40. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய வாசஸ்தலத்தை எது நிரப்பிருச்சுங்க? மேகம். அதனாலதான் இவங்க கூடாரத்தை அமைக்கும் போது அந்த ரூஃப் என்ன செய்ய மாட்டாங்க? கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அப்ப எதை நினைவு கூறுறாங்க? கர்த்தருடைய மேகம் வந்து அவர்களை மூடினது. சோ அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய தரிசன கண்கள்ல பார்க்க வேண்டியது கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடுதுங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு விசுவாசத்தோட நம்ம அதுல வந்து பங்கு பெறணும். சரியா? அதே போலதான் முதல் 1 ராஜாக்கள் சாலமோனுடைய காலத்திலையும் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 10, 11 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8, 10, 11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை, ஏன்னா அங்க கூடாரம் அமைச்சாச்சு. ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி பெங்க வந்துருச்சு. மகா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அவங்க எல்லாரும் அவங்க துதிச்சு பாடும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அப்போ முழுவதுமாக எது வந்து அவங்கள நிரப்பிருச்சு? பரிசுத்த மேகம் வந்து நிரப்பிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை. அப்ப அது என்னது? கூடாரம். சோ மோசே வனாந்தரத்துல அந்த ஒரு டெம்பரரி ஷெல்டர் போட்டிருந்தார். அப்பவும் மகிமை வந்து மூடினது. ஜனங்கள் அந்த கூடாரத்துல இருக்கும் பொழுது அந்த மகிமை வந்து மூடிச்சு. ஆனா பாருங்க, அந்த ஒரு கர்த்தருடைய வெளிச்சம் வரும் பொழுது எகிப்தியர்களுக்கு அது பயங்கரமா இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு பக்கத்துல வெளிச்சமா இருந்தது, பாதை காட்டக்கூடியதா இருந்தது. இப்படி ஒரு செப்பரேஷன் நடக்குமா? இது எப்ப படிக்க போறோம்? இந்த 3 அறுவடையில படிக்க போறோம். ஸோ ஆல் த 3 feasts ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும்? உயிர்த்தெழுதல்னா என்ன, யார் யார் எப்படி எப்படி. ஏன்னா தானியேல் கிட்ட ஆண்டவர் சொல்ல, நீ போய் நீ படுத்துக்கப்பா, உன் வருஷம் வரும்போது நீ என்ன செய்வ? நீ உயிர்த்தெழுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஃபர்ஸ்ட், அப்புறம் காயின் செகண்ட், அப்படியா? இல்ல. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு செக்ஷன் வைத்திருக்கிறார். 3 விதமான அறுவடைகள் நடக்க போகிறது. சோ அந்த முதல் அறுவடை யார்? நம்ம எந்த அறுவடையில உயிர் தள்ளணும்? அப்போ நம்ம ஒரு சிலர் என்ன செய்ய போறாங்க? மறுரூபம் அடைந்து ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சோ முக்கியமா கர்த்தருடைய வருகையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் தான் எது? இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள். அந்த கூடார பண்டிகையில மகிமையின் மேகம் வந்து அமர்ந்தது. த பில்லர் ஆஃப் ஃபயர், த பில்லர் ஆஃப் கிளவுட். அதை பற்றி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா பார்த்தோம், இந்த வெளிச்சத்தை பத்தி படிக்கிறோம். இப்ப நீங்க என்ன செய்யுங்க? கொஞ்சம் பொறுமையா வீட்டுக்கு போய் யோவான் 7, 8, 9 படிங்க. பண்டிகையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை படிங்க. நான் இதை கம்பேர் பண்ணணும்னு நினைச்சேன், நமக்கு டைம் இருக்காது. இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன் இயேசுவை விட்டு சிலர் விலகி போனாங்க, சிலர் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கொண்டாங்க, ஏன் நடந்தது, ஏன் இயேசு இந்த வார்த்தையை பேசினார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 விதமான மெனோரா அந்த நாட்கள்ல வச்சிருப்பாங்களாம். அதுல பெரிய பெரிய கப் இருக்கும். அந்த கப்பு முழுக்க எண்ணெய் இருக்கும். அது வந்து பயங்கரமா கொழுந்து விட்டு தீயெரியும். அந்த எருசலேம் பட்டணத்துக்கே ஒரு பெரிய பிரகாசம் கொடுக்கக்கூடிய வெளிச்சமா இருக்குமா. அதனாலதான் இயேசு சொல்லும் பொழுது அதுல யோவான் 8வது அதிகாரத்துல இயேசு பேசும் பொழுது அந்த ஜனங்கள் கேட்கும்படியாக அந்த கடைசி நாள்ல அவர் சொன்னார். 12ஆம் வசனத்துல இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சோ ஹொஷானா ரபா தான் அந்த கடைசி நாள். அந்த நாள்ல தான் ஆண்டவர் உரத்த சத்தமிட்டு சொல்றார், சீக்கிரமா சொல்றார். ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பஸ்கா பண்டிகையில தான் இயேசு சிலுவைக்கு போகிறார்.
ஸோ அப்படி அதுதான் அந்த கடைசி கூடார பண்டிகையில இயேசு கொடுக்கக்கூடிய கடைசி ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பு இன்னைக்கும் இட் இஸ் an open invitation to everybody. So if you accept Jesus as your savior, you can come into him. So யார் வந்தாலும் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். ஸோ இது எல்லாத்துக்குமே எதை படிக்கிறோம்? இஸ்ரவேல் பத்தி தெரிஞ்சா மட்டும் நமக்கு இது புரியும். ஸோ the light of the world. ஸோ pouring off water நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். ஸோ என்ன செய்வாங்க? அந்த தண்ணீரையும் அந்த திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு வந்து அங்கே 2 சில்வர் அங்கே ஒரு வெசல் இருக்கும், அந்த வெசல்ல ஊற்றுவாங்க, 2 மிக்ஸ் ஆகி அங்கே போகும். அங்கே இருக்கக்கூடிய கீகோன் ஆற்று எங்கிருந்து எடுப்பாங்க? சீலோவாம் குளத்திலிருந்து அந்த பிரீஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த வாட்டரை சீலோவாம் குளத்திலிருந்து எடுத்துட்டு வருவாங்க. பாருங்க, அதை எடுத்துட்டு எங்க வர்றாங்க? அந்த நேரா தேவாலயத்துக்கு வர்றாங்க. அந்த தேவாலயத்துக்கு மேல என்ன இருக்கும்? அந்த பாத்திரங்கள் இருக்கும். ஸோ அந்த கோல்டன் வெசல்ல இருக்கிற தண்ணீரை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அந்த ஆல்டர்ல ஊத்துறாங்க. ஸோ இன்னொரு பாத்திரத்துல என்ன இருக்கும்? வைன் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும். ஸோ அது ரெண்டும் என்ன செய்யும்? கலந்து கீழே போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நதியில போய் கலக்குமா, ப்ரூக் ஆஃப் கித்ரோன். ஸோ அதனாலதான் அடுத்த நாள் பாருங்க, ஆண்டவர் அதே சீலோவாம் குளத்துல தான் ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதம்? ஒருத்தனை போய் அந்த குளத்துல போய் கழுவிட்டு வான்னு சொல்லுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் யோசிப்போம், ஆண்டவர் எதுக்கு? அப்படியே ஒரு சிலரை வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு பார்வையை கொடுத்தாரா? பார்வையை கொடுப்பார். உடனே அவன் மேலங்கிய கழட்டி போட்டுட்டு ஓடி வருவான். ஓடி வந்து அவனுக்கு பார்வை கிடைச்சது. 3 பேத்துக்கும் வித்தியாசமான விதத்துல கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்வார். ஆனா இவனுக்கு என்ன செய்வார்? நீ போய் அங்க இருக்கக்கூடிய சீலோவாம் குளத்துல என்ன செய்ய? நீ போய் கண்களை கழுவுன்னு சொன்னதெல்லாம் இந்த பண்டிகையை ஒட்டி நடந்த சம்பவங்கள் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுல எதுவும் கிடையாதுப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜீவ தண்ணீர். ஸோ அவர் தான் அந்த லைஃபை கொடுக்கிறார். அப்படிங்கிறது இந்த பண்டிகையில இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள், அதை தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே இந்த கூடார பண்டிகையை ஒட்டி வர்றது தான். எல்லாமே ஒட்டி வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ பாருங்க, ஸோ வாட்டர் அங்கிருந்து தான் என்ன செய்யறாங்க? அந்த சீலோவாம் குளத்துக்கு எடுத்துட்டு போறத பார்க்குறோம். இவங்க தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு வசனத்தை படிப்பாங்க. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 12:3 இந்த வசனத்தை தான் அவங்க எப்பவுமே படிப்பாங்க. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இதுதான் அவங்க படிப்பாங்க. இந்த டெம்பிள்லாம் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த தேவாலயத்துல ஊற்றாம போனவனுடைய கண்கள்லாம் பார்த்த கண்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அந்த ஹோஷானா ரபா அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து அதே நாள்ல சத்தமிட்டு சொன்னாராம். கடைசி அந்த ட்ரம்பட் வாசிப்பாங்க. 7 நாள், 7வது நாள் 7 முறை சுத்தி வருவாங்க. அங்க கோர்ட்டியாடு இருக்கும், பெண்களுக்கு தனியா இருக்கும், ஆண்களுக்கு தனியா இருக்கும். அப்ப அந்த தோராவை சுத்தி என்ன வருவாங்களாம்? சுற்றி வருவாங்க. அப்போ இதை எல்லாரும் சந்தோஷமா இந்த வசனத்தை பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. அதே நாள்ல தான் இயேசு சத்தம் போட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 37வது வசனத்தை, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப அந்த நாள் முழுவதும் வெளிச்சம் எரிஞ்சு அடுத்த நாள் அணையும் போது தான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் அதை பார்க்கிறோம். நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கக்கூடிய ஒரு குருடனுக்கு என்ன கொடுத்தாரு? பார்வை கொடுத்தார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே எதை தான் குறிக்குது? சோ அந்த
பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம், அங்க ஒரு குருடனை பற்றி நம்ம படிக்கிறோம். 11வது வசனம் வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்ப ஆண்டவர் எந்த குளத்துக்கு, ஏன்னா அந்த குளத்திலிருந்து எடுக்கிற அந்த தண்ணீர் தான் என்ன நினைப்பாங்க அந்த ஜனங்கள், ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இந்த கூடார பண்டிகையில அங்கிருந்து தான் தண்ணீரை அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஒரு மேப் இருக்கு பாருங்க, இந்த எருசலேம்ல இந்த கித்ரோன் வேலி அந்த பக்கத்து, இதெல்லாமே இந்த வெஸ்டர்ன் வால் பக்கத்துல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஸோ 2 முக்கியமான இடத்திலிருந்து தான் இஸ்ரேலுக்கு தண்ணி வருது, அங்கிருந்தா தண்ணி உள்ள ஃப்ளோ ஆகுது. அதனால அது ரொம்ப ஆசீர்வாதமான தண்ணீரா எடுத்துக்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணீர் பாய்க்கப்படும். ஸோ அதான் சிட்டி ஆஃப் டேவிட், கிங்ஸ் கார்டன் அப்படின்னே சொல்லுவாங்களாம் அந்த கித்ரோன் வேலி. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கீஹோன் ஊற்று அண்டையிலே. ஸோ பாருங்க, இந்த கித்ரோன் வேலி மேலிருந்து அவங்க கலந்து விடுறது எல்லாம் அந்த பட்டணம் முழுவதும் அங்க அந்த தண்ணீர் கலந்து போகுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ கழுவு. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னது, மேசியாவாக அந்த இடத்துல வந்தார். ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து அவரே அந்த ஜீவ தண்ணீர் என்பதை காட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக அவர் காண்பித்து கொடுத்தார். ஸோ சுக்கோத் பண்டிகைங்கிறது என்னது, கடைசியாக இவர்கள் தேசமாக கூட்டப்படுவார்கள், ஒரு பெரிய அறுவடை நடக்கும், நியாய தீர்ப்பு நடக்கும். ஸோ நம்ம லூக்கா 21-24 படிச்சது போல, ஸோ யூதர்கள் பல ஊருக்கு சிதறி போனாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் யூதர்கள் இந்தியாவுக்கும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சொல்லி நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஸோ யூதர்கள் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்தாங்க, இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதுல முக்கியமா 70வது நூற்றாண்டுல நம்ம படிக்கும்போது சாலமோன் ஷிப் வழியாக அவங்க வரும்பொழுது இந்த ஊருக்கு ஒரு ட்ரேடுக்காகவே அவங்க எல்லாம் வந்தாங்க. ஸோ ஒரு வியாபாரத்திற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, வந்திருக்கலாம். ஸோ 70வது நூற்றாண்டுல தீத்து ராயனால யூதர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சிதறி போனாங்க. ஸோ இதோடைய கர்டசி இது ஒரு சின்ன இது எப்போ வந்தாங்க, இந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் டைம்ல. ஸோ தேவாலயம் முழுவதுமாக எருசலேம் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டு எல்லாரும் கிடைச்ச தோணியை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஊர் ஊரா வர ஆரம்பிச்சாங்க. அப்படி பல இடங்கள்ல செட்டில் ஆனாங்க. யூதர்கள் இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் அவங்க போனாங்க. அவங்க போனாலும் இந்த கூடார பண்டிகையெல்லாம் அவங்க விடவே கிடையாது. இடைப்பட்ட காலங்கள் நிறுத்தப்பட்டது. அதனாலதான் 70 ஆண்டு காலங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, பாபிலோன்ல இருந்தாங்க. ஸோ டெம்பிள் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பல இடங்களுக்கு மைக்ரேட் ஆன போனாங்க. ஸோ ஒரு முக்கியமான இடம் என்ன, கொச்சின். ஸோ கொச்சின்ல அவங்க வந்தாங்க. அதுல ஒரு பிளேஸ் கிராங்கனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்ச் அங்கதான் செட்டில் ஆனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான யூதர்கள் இருக்காங்க. மனாசே கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள் இருக்காங்க. அப்போ பென்னி அந்த கோத்திரத்தார், அவங்க ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா பகுதியில் இருக்காங்க. இன்னைக்கும் சில யூதர்கள் இருக்கிறாங்க, சிலர் போயிட்டாங்க. ஆனா இந்த 1947 அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ் சொந்த நாடு திரும்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வந்தப்போ கொச்சின்ல இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஒரு ஊரையே கொடுத்தாங்க. அந்த ஊர் பேர் ஞாபகம் இருக்கா? அஞ்சுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இன்னைக்கும் அந்த கிராமம் அவங்க பேர்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பத்திரமும் இருக்குது. அன்னைக்கு இருந்த ராஜாக்கள், அன்னைக்கு இருந்த யூதர்கள், அதுக்கு இந்த பத்திரம். இப்ப சமீபத்துல 2017 மோடி அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு கடந்து போனார். இஸ்ரேல் நாட்டுக்கு போன முதல் பிரதமர் அப்படிங்கிறது மோடி தான். அவர் போகும்போது என்ன செஞ்சார், ஒரு காப்பி எடுத்துட்டு போய் கிஃப்டா கொடுத்தார். பாருங்கப்பா, உங்க யூதர்கள் எங்க நாட்டுக்கு வரும்போது எங்க நாடு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாடா இருந்தது. அவங்க பல தேசங்கள்ல பலவிதமான உபத்திரவங்களை சந்திச்சாங்க. ஆனா இந்தியா அவங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு பாதுகாப்பா இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் அடையாளமா இருக்கு. ஒரு காப்பி கொச்சின்ல இருக்கக்கூடிய சினகாகலையும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்படி ஒரு காப்பர் பிளேட் இருக்குது. அதோடைய மாடலா அதோடைய ரிப்ளிகாவை கொண்டு போய் அவர் பரிசாக கொடுத்தார். ஸோ அதே மாதிரி யூதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழனுடைய நாட்கள்ல நடந்த யுத்தங்கள்ல நல்ல மிலிட்ரியில இருந்து என்ன செய்தாங்களாம், அவங்க போர் செய்தாங்களாம். ஸோ போர் செய்தது மட்டுமல்ல, எக்கனாமிக்கலா மற்றும் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்ல என்ன செஞ்சாங்கன்னா நிறைய அவங்களுடைய ஞானத்தை
அவங்களுடைய ஐடியாஸை கொடுத்தாங்க. அதை பார்த்து வியந்து அவங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாங்க. அவங்களுடைய அரண்மனையில சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தாங்க. டாக்ஸ் ப்ரிவிலேஜ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பல இடங்கள்ல அவங்க செதறி போய் அவங்க கூடாரங்களை அமைச்சாங்க. பல இடங்கள்ல போய் தற்காலிகமான கூடாரங்கள், ஸோ மிலிட்ரியிலையும் இருந்தாங்க. அப்படி மலபார் ஜூஸ் அவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ், நல்ல யுத்த வீரர்களா, வியாபாரிகளா, அக்ரிகல்ச்சர், லாயர்ஸ், டீச்சர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸா, இப்படி பல துறையில் அவங்க வந்து திகழ்ந்தாங்க. ஸோ அதே போல் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் கூட அவங்களுடைய டிஷ்ஷஸ்ல எல்லாம் அப்பப்போ அவங்க ஆட் பண்ணுறது கூட எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்களாம், நம்மளுடைய இந்தியாவிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் சினகாக் வந்து 4வது நூற்றாண்டுல தான் மலபார் யூதர்கள் நம்ம கேரளால கட்டினாங்க. அது 1789 தான் திப்பு சுல்தானால இடிக்கப்பட்டது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அப்படி இந்த யூதர்களுக்கு பாதுகாப்பா இருந்த அதே கேரளா பட்டணம் தான் இந்த தடவை இந்த ஹமாஸுடைய தலைவனுக்கு ஆதரவா யூதர்களுக்கு எதிர்த்து ஒரு கலவரமும் இந்த நாட்கள்ல செய்தாங்க. ஸோ பர்தேசி சினகாக் இன்னைக்கும் இதெல்லாம் இங்க இருக்குது யூதர்கள். ஆனா ஒரு நாளும் இவங்களை பத்தின ஒரு குறிப்பு என்னன்னா, யூதர்கள் வந்து தங்களை யாரோடைய டாமினேட் பண்ணவோ, அவங்கள வந்து எங்களுடைய மதத்துக்கு நீங்க வாங்கன்னு அவங்களை இழுக்கவோ, அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு அகெயின்ஸ்டாவோ அவங்க கொடி தூக்கவே கிடையாதான். யூதர்கள் எப்பவுமே அவங்க இருந்த சமுதாயத்துல சமாதானத்தோடையும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக தான் இருந்தாங்களாம். பாருங்க, கொங்கன், பாம்பே, மிசோரம், கல்கட்டா, டெல்லி, கோவா, இப்படி பல இடங்கள்ல அவங்க இருந்தாங்க. ஸோ யூதர்கள் நம்முடைய கலாச்சாரங்களை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் அவங்களுடைய கல்லறைகள், அவங்க விட்டுட்டு போன அவங்க தேவாலயங்கள், பள்ளிக்கூடங்கள், அதெல்லாம் அவங்க அமைச்சதெல்லாம் இன்னுமே இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி ஜூயிஷ் கம்யூனிட்டி வந்து பென்னே இஸ்ரேலிஸ் இன்னைக்கும் வெஸ்டர்ன் இந்தியா, மலபார் ஜூஸ் கேரளால இருந்தாங்க, கொச்சி ஜூஸ், பென்னே எஃப்ராயிம் கோத்திரத்தார் ஆந்திர பிரதேஷ்ல வந்து செட்டில் ஆனாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் யூதர்கள் அதிகமாக இருந்தாங்க. சிலர் ஏமன் நாட்டில் அங்கே வந்து உபத்திரவம் தொடங்கின உடனே ஏமன் நாட்டில இருந்து தப்பிச்சு வந்தவங்களும் சிலர் இருந்தாங்க. சீரியா, ஈராக், பெர்ஷியா, டர்க்கி, அங்கே இருந்தாலும் இங்கே வந்து அவங்க குடி இருந்தாங்க, மக்களோட மக்களாக இருந்தாங்க. மிகப்பெரிய ஹாலோகாஸ்ட் சித்திரவதையும் அவங்க சந்திச்சாங்க. ஆனால் 1950க்கு அப்புறம் இப்போ அதிகமான யூதர்கள் இல்லை. ஸோ 5000 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போவும் டெல்லியில் ஒரு 10 குடும்பம் இருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது. இப்போவும் அதே ட்ரெடிஷன் படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சில பண்டிகைகளை அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ 2016 என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஒரு சின்ன மைனாரிட்டி குரூப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களை மற்றவங்களோட நீங்கள் என்ன வேண்டாம், சேர்க்க வேண்டாம், யூ கீப் இட் அஸ் வெரி செப்பரேட் பீப்புள். ஸோ ரபாய் ஹிலேல் அப்படின்னு சொன்னவர் இந்த 2017 சொன்னாராம், தோராவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, தோரா அப்படின்னா மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட முதல் 5 ஆகமங்கள். அப்போ அவர் சொன்னார், வாட் இஸ் ஹேட்ஃபுல் அண்ட் ஹர்ட்ஃபுல் டு யூ டு நாட் டூ டு அதர்ஸ். உன்னை எது காயப்படுத்துமோ, உன்னை எது செஞ்சா உன்னை துக்கப்படுத்துமோ அதை நீ மற்றவர்களுக்கு நீ செய்யாத. அதுதான் எங்க தோராவுடைய முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொன்னாராம். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, நம்ம நாட்டிலையும் மிக முக்கியமான இடங்கள்ல சிலர் இருந்திருக்கிறாங்க. பெரிய ஆர்டிஸ்டா இருந்த அம்ரிதா ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு யூதன் தான். ஃபர்ஸ்ட் சினிமா துறையில வந்தவங்க சுலோச்சனா அப்படிங்கிற பேர்ல அறிமுகமானவர்களும் ஒரு யூத பெண்மணி தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய டேவிட் சசூன் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருந்திருக்கிறாரு. அதே போல ஒரு மேஜர் ஜெனரலா ஆர்மியில வெட்டீரனா இருந்தவர் ஜாக் ஜேக்கப்ஸ், இவரும் ஒரு யூதர் தான். ஸோ இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்துல நமக்காக உதவி செய்த சிலர். ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியா, இன்னைக்கு தான் மிஸ் இந்தியாங்கிறது ரொம்ப பிரபலம். ஆனா நம்ம நாட்டில் 1947 முதல் பெண்மணி ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியாங்கிறவங்களே ஒரு யூத பெண்மணி தான். ஸோ ஒடிசி ஒரு டான்சர். ஸோ இந்த மாதிரி பலர் கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய சில ஃபேமஸ் நாத்யா, ஆதித்யா கபூர், இவங்கெல்லாம் வந்து
இந்த என்னோட கர்டசி வந்து இந்தியா டுடே அவங்க பப்ளிஷ் பண்ணதுலேருந்து தான் இந்த கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இது சொல்ல வந்தது என்னன்னா, 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த யூதர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பந்தம் இன்று வரை தொடருகிறது. இன்னைக்கும் இருக்கிறாங்க, சமாதானத்தோட அவங்க நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய நாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க மேசியாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் சபையினுடைய காலமும் முடிவடைகிறது. நம்ம எல்லாரும் எந்த காலத்துக்கு ஆயத்தப்படுகிறோம்? 1000 வருட அரசாட்சியின் காலத்திற்காக. ஸோ அவரே ஜீவ தண்ணீர், அவரே வெளிச்சமா இருக்கிறார். தொடர்ந்து இதை பற்றின காரியங்களை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம படிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேத வகுப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதி சீக்கிரத்திலே உம்முடைய கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உம் மண்டையிலே வந்து உம்மை முகமுகமாய் தரிசித்து உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரை கூட இருப்போம் என்கின்ற ஒரு நல்ல நற்செய்தி உண்டப்பா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. விசேஷமாக இதுவரை ரட்சிக்கப்படாத உள்ளங்கள், உம்மை அறியாத உள்ளங்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணம் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அந்த ஆண்டவரே தேசம் முழுவதுமாக இன்று வரையிலும் ஆண்டவரே மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருந்து எல்லா சத்ருவின் கைகளுக்கும் விடுதலையாக்கி நீர் பாதுகாத்து வருகிறீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2 கூடுகையும் உடைய கரங்களை தருகிறோம். இந்த 2 கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அநேகருக்கு இது பயனுள்ள பிரயோஜனமான கூடுகையாக இது இருப்பதாக தொடர்ந்து நடத்துங்கப்பா. மறுபடியும் அடுத்த வாரம் நாங்கள் கடந்து வந்து இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபையின் கீழாக எங்களை மறைத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். God bless you. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very very happy good night and a blessed week ahead. God.